பிரச்சனை முக்கியமா இப்போதைக்கு இருக்குன்னா நமக்கு வந்து இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்குல்ல, அவ்வளவு கழிவு நீரும் எங்களுக்கு வந்து எங்க கடல்ல தான் வந்து கலக்கு அதிகமாகி இன்னைக்கு தண்ணி பெரும் கட்சியா. ஏன்னா தற்கூரி கூட்டத்துல தான் அதிகமா படித்தவர்கள் நிறைய இருப்பாங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு என் பையனே காலையில 7 மணிக்கே டிவி ஆன் பண்ணிட்டு எலெக்ஷன் ரிசல்ட்ட பாத்துட்டு இருக்காங்கன்னா, சின்ன குழந்தை வரைக்கும் அரசியலை பேச வச்சிருக்காங்க எங்க தலைவர். தவேகா வெற்றியை முன்னிட்டு கன்னியாகுமரியில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இமாலய வெற்றி பெற்றதை முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவ குடியிருப்பு பகுதி முழுவதும் முக்கிய வீதிகளில் பட்டாசுகள் வெடித்து அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். மேலும் கட்சி தொண்டர்கள் ஒன்று கூடி தலைவர் விஜய் வாழ்க என்ற கோஷங்களை எழுப்பி உற்சாக பேரணியாக வீதிகளில் சுற்றினர். இந்த வெற்றி கொண்டாட்டம் அப்பகுதி முழுவதும் திருவிழா போன்று நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3S மீடியாவுடன் இணைந்திருங்கள். கண்டிப்பா அவங்க வந்து இந்த நம்ம ஜனநாயகம் வந்து வென்றதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எங்களுக்கு இப்படி ஒரு வெற்றியை நாங்க பார்த்தது இல்ல. ஓட்டுக்கு காசு வாங்காம யாருமே இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்ததை எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு தெரியல. அதனால விசில் வென்றது, ஜனநாயகம் வென்றது. எல்லா மக்களுமே வந்து என்னன்னா ஒரு மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும். ஏன்னா இங்க நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும், மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி பெற்றுதான் இந்த ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் அதிகமாகி இன்னைக்கு தண்ணி பெரும் கட்சியா எங்க தலைவர் வந்து வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரும் என்ன சொல்றதுன்னா அவருடைய ஒரு ஆள் முகத்துக்காண்டி யாருமே வேட்பாளரை பார்க்கவே இல்லை. அது ரொம்ப முக்கியம். எல்லா தொகுதிகளிலுமே வந்து அவரை முன்னிறுத்தி அவருக்காக தான் இவ்வளவு ஓட்டு வந்து வந்தது. அது வந்து ஜனநாயகம் வென்றது மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் கூட ஒரு ரூபாய் காசு வாங்காம தான் இது வந்து வந்தது, இந்த வெற்றி வந்தது. இந்த வெற்றி வந்து முக்கியமா எல்லாருக்குமே இந்த கழகத்துல இருந்த எல்லா தமிழக வெற்றி கழகத்தை விளையாட்டா வந்து தற்கூரி கூட்டம் அசால்ட்டா வந்து இவங்க எல்லாம் படிக்காதவங்க தற்கூரியா போயிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கு நாங்க வேலை செய்யும் போதுமே நாங்க பல விமர்சனங்களுக்கு உள்ளானோம். பெண்களா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், நாங்களும் விமர்சனங்களுக்கு உள்ளானோம். ஆனா இன்னைக்கு வந்து ஜனநாயகம் வென்றது மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா தற்கூரி கூட்டத்துலதான் அதிகமா படித்தவர்கள் நிறைய இருக்கோம். நாங்க இவங்க சொல்ற கணக்கெடுப்பு இவங்களே எடுத்து பார்த்தாலே நிறைய டிகிரி ஹோல்டர்ல தான் இருக்காங்க. இவங்க வந்து நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம், ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவன்லாம் நஞ்சு கட்டவனா வேட்டான்லாம் நிறைய பேசுறாங்க எங்களை பத்தி. ஆனா படித்தவர்கள் அதிகம் இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்க தலைவருக்கு தான் அது சாரும். எங்களை அரசியல் பேச வச்சிருக்காங்க. என் பையன் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு என் பையனே காலையில 7 மணிக்கே டிவி ஆன் பண்ணிட்டு எலெக்ஷன் ரிசல்ட்ட பாத்துட்டு இருக்காங்கன்னா, சின்ன குழந்தை வரைக்கும் அரசியலை பேச வச்சிருக்காங்க எங்க தலைவர். அதனால நாங்க தற்கூரி கிடையாது, நாங்களும் பகுத்தறிவார்கள். இல்லாதவங்க நினைச்சிட்டு எங்களை இது பண்றாங்க. ஹையர் செகண்டரியில இருந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் வரை எங்க ஊர்ல கன்னியாகுமரி புனித அலங்கார உபகார மாதா ஆலயத்தோட மண்ணின் மைந்தர்கள் தான் நாங்க எல்லாருமே. நாங்க மண்ணின் மைந்தர்கள் தான், நாங்க மட்டும் கிடையாது. இதுல இருக்க முஸ்லிம்ஸ் எல்லா ஜாதியினரையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா கன்னியாகுமரியில வந்து எல்லா ஜாதியினரும் இருக்காங்க. மத பாகுபாடின்றி தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கு வின் பண்ண வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் மண்ணின் மைந்தர்கள். நாங்க பகுத்தறிவோட தான் இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கோம். யார்கிட்டையும் 1 ரூபாய் காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடல. இது உண்மையான உண்மை. இது கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து நிறைய என்ன இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னா படிப்பு இன்னும் வந்து நிறைய காலேஜஸ்ல பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்க முடியாத நிலைமைக்கு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையில இதுலயும் பிள்ளைங்களை வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்க முடியாம இப்ப எல்லாருமே சிபிஎஸ்இ நோக்கி போனனால ஃபீஸ் கட்டுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த படிப்பறிவு மாநிலம் மாவட்டம் இது. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை இன்னும் படிப்பறிவு இன்னும் அதிகமா வரணும். பிள்ளைங்க ஹையர் செகண்டரியோட முடிக்காம மேல் படிப்புகளுக்கு இன்னும் எங்களுக்கு உதவிகள் வேணும் இந்த மாவட்டத்துக்கு கண்டிப்பா. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எங்க ஊரை சார்ந்த என்ன பிரச்சனை முக்கியமா இப்போதைக்கு இருக்குன்னா, நமக்கு வந்து இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்குல்ல, அவ்வளவு கழிவு நீரும் எங்களுக்கு வந்து எங்க கடல்ல தான் வந்து கலக்குது. அங்க எங்க மீனவர்கள் வந்து வள்ளங்களையும் படகுகளையும் அங்கதான் வந்து செட்டில் பண்ணி அதுலதான் ஃபிஷ் வந்து அவங்க வந்து அந்த என்ன சொல்லணும்னா அந்த சாக்கடையில தான் காலை வச்சுட்டு அவங்க வந்து இந்த தொழில் செஞ்சுட்டு வர்றாங்க. அது யானைக்கால் நோயில இருந்து எல்லா நோய்களும் வருது. முக்கியமா எங்களுக்கு அது வந்து ஒரு மாற்றம் வேணும். முக்கியமா எங்களுக்கு வந்து எங்க தொகுதியில் இன்னைக்கு வந்திருக்கிற வரவங்க வெற்றி பெற்ற வேட்பாளர் எங்களுக்கு என்ன செய்யணும்னா, எங்களுக்கு அந்த கழிவு நீரை எங்களுக்கு மாத்தி தரணும். எங்களுக்கு அந்த இது வந்து எங்க கடல்ல கலக்கிறது மீன் வளங்களை வந்து இது பண்றதோ இல்லைன்னா வந்து எங்க மீனவர்கள் எங்க மக்கள் வந்து வள்ளங்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவங்க அந்த சாக்கடையில காலை வச்சுட்டு தான் அவங்க அந்த மீனை வித்துட்டு அதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களுக்கு நிறைய நோய்கள் யானைக்கால் நோய் நிறைய வருது. அதனால எங்களுக்கு முக்கியமா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு அது கிளியர் ஆகணும். அப்புறம் என்னது, ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும். எல்லா இடத்துலயும் ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும். இனி உள்ள ஜெனரேஷன் நாங்க தற்கொலை கிடையாது, பகுத்தறிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
அதனால இனி ஒரு மாற்றம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அது எங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் சரி, எங்க எல்லா இதுலயுமே ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும் எங்களுக்கு. இந்த ட்ரெஸ் கோடே போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, சொன்னவங்களே போட்டுட்டு தான் தெரிஞ்சீங்க. இப்ப எப்பவும் இப்படிதான் இருப்போம். உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த ட்ரெஸ் கோடே போடக்கூடாதுன்னு சொன்னவரே போட்டுட்டே திரிகிறாரு. இப்ப நாங்க எப்பவும் போடுவோம். உங்களால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வின் பண்ணிருக்காரு, என்ன சொல்லுங்க? நான் குடிமலை இனி வந்து பாருடா, இனிமேல் மாட்டு கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. அவனுக்கு ஒழிச்சுறாரு அண்ணன். அண்ணா விஜய் தான் பவர். விஜய் எங்கள் தொடவே மாட்டேன். அண்ணன் அமைச்சரான இன்னைக்கு முதலமைச்சர், நாளைக்கு மத்தியில அண்ணன் அண்ணன் தான் என்னைக்கு உலகத்தை